பிரித்தானியாவின் பர்மிங்ஹாம் நகரில் சட்டவிரோத பொருட்களை விற்பனை செய்த 5 கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் சுமார் 1,25,000 பவுண்டுகள் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வர்த்தக தர கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் போலீசார் இணைந்து நடத்திய இந்த சோதனையில் பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. 6000க்கும் மேற்பட்ட போலி சிகரெட்டுகள், பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த பொம்மைகள், 83 தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் வேப்ஸ்கள், சட்டவிரோத புகையிலை பொருட்கள் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு சிலிண்டர்கள் மற்றும் 1 மாதம் காலாவதியான 2 சாண்ட்விச்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் 25 முதல் 31ஆம் தேதி வரை பர்மிங்ஹாமின் ஸ்மால் ஹீத், எர்டிங்டன் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சட்டவிரோத பொருட்கள் வெறும் சட்டமீறல் மட்டுமல்ல, அவை பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தானவை. மக்களின் பாதுகாப்பை விட லாபத்தையே நோக்கமாக கொண்ட இத்தகைய நபர்களுக்கு எதிராக எமது நடவடிக்கை தொடரும் என பர்மிங்ஹாம் மாநகர சபையின் ஒழுங்குமுறை இயக்குநர் சஜிலா நசீர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் ஃபியர்லெஸ் எனும் திட்டத்தின் கீழ் போலீசாரும் உள்ளூர் அதிகாரிகளும் இணைந்து குற்றச்செயல்களை தடுக்க தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட கடைகள் மீதான விசாரணைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.